எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக எஸ்ராவிடம் கேளுங்கள் அப்படிங்கிற இந்த புதிய தொடரை தொடங்கியிருக்கோம். இதோட முதல் எபிசோடு இது. இதுல உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போறேன். கேள்வி பதில் அப்படிங்கக்கூடியது நான் ஏதோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரியும் கேட்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் உள்ள நிகழ்ச்சி இல்லை. நானும் நீங்களும் உரையாடுவதற்கான ஒரு வெளிதான் இந்த கேள்வி பதில் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, பதில் சொல்றதுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அந்த கேள்வியும் பதிலும் இணையறது இல்லை. பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை முழுக்க நிறைய கேள்விகளோடயே இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடையை தேடுறோம், சில விடைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த பதில் போதுமானதா இல்லை. ஒரு வகையில பார்த்தா நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு கேள்வியை துரத்திட்டு போறதும் அதுக்கான பதிலை கண்டடைகிறதும் தான். எந்த கேள்வி பதில் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏன் செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய மின்னஞ்சல்ல பாதிக்கு மேல உள்ள மின்னஞ்சல்கள் கேள்விதான். எழுதுறதை பத்தி, புத்தகங்களை பத்தி, சினிமாவை பத்தி, பயணத்தை பத்தின்னு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை உடனடியாக எனக்கு அனுப்புறாங்க. சில நேரம் அந்த கேள்விகள் ஒரு பக்கம் 2 பக்கம் அளவுக்கு இருக்கும். நான் அந்த கேள்விகளை படிச்சு அதுல இருந்து அவருக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பெரும்பாலும் பதில் எழுப்பேன். பல நேரங்கள்ல பதில் சொல்றதை தவிர்ப்பேன். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கால இடைவெளி விட்டா அவருக்கே அந்த பதில் தானா தெரிஞ்சிடும். இப்ப அவர் உடனடியான ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார், அது என்னிடம் இல்லை. அதனால பதில் சொல்லாம விடுவேன். சில நேரங்கள்ல அந்த பதில் இன்னொரு கேள்வியை உருவாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் பதில் சொல்லி முடிச்ச உடனே அவரிடம் அடுத்த கேள்வி உடனடியாக வரும். ஒரு வகையில இது என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்ளல் அல்லது ஒரு தேடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். நானும் நீங்களும் இணைந்து தேட தொடங்குறோம். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் உடனடியாக என்னுடைய நினைவில் இருந்து நான் பதில சொல்லிடுவேனா அப்படின்னா அப்படிலாம் எனக்கு தெரியல. மாறாக இந்த கேள்விகளை முன்வைத்து நானும் கற்றுக்கொள்வேன். நான் சொல்லக்கூடிய பதில்கள் வழியாக நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில கற்றலுக்கான ஒரு திறப்பு தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய கேள்விகள் இந்த எங்களோட கோரிக்கையை ஏற்று அனுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்துல ஒரு 200க்கு மேற்பட்ட கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால அதுல இருந்து கொஞ்சம் தேர்வு செய்யப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன். இந்த கேள்விகளை படிச்சு இந்த கேள்விகளை தேர்வு செய்யறதுக்குன்னு ஒரு குழுவினர் இயங்குறாங்க. அவங்க தான் அந்த கேள்விகளை தேர்வு செய்து எனக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான பதில் என்பதும் கூட இப்போ நான் சொன்ன பதில்ங்கிறது இந்த நிமிடத்தில் என் மனதில் தோன்ற பதிலாக இருக்கலாம். ஒருவேளை அந்த கேள்வி இன்னொரு முறை கேட்கப்பட்டா அதுக்கான பதில் மாறிடும் அப்படிங்கிறதான் நிஜம். எனக்கு எழுத வேண்டும் என்று ஆர்வம் உள்ளது, எப்படி துவங்குவது என்று வழிகாட்டுவீர்களா? எழுதணும் அப்படிங்கக்கூடிய ஆசை எல்லோருக்கும் இருக்கு. அப்படி ஒரு ஆசை உள்ள சிறுவனாக இருந்தவன் தான் இன்னைக்கு நான் ஒரு எழுத்தாளனா இருக்கிறேன். இது பொதுவான ஒரு ஆசை. எல்லோருக்குமே அவங்க சந்தித்த விஷயங்களை, அவங்களுக்கு நடந்ததை, அவங்கள சுத்தி நடக்கக்கூடியதை எழுத வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அது கவிதையா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், சிறுகதைகளா இருக்கலாம், நாவலா இருக்கலாம். வடிவம் தான் வேற தவிர எழுதணுங்கிற ஆசை இயல்பான ஒண்ணுதான். அந்த ஆசை உருவாகிறது அப்படிங்கிறது எல்லாரோட மனதுக்குள்ளாடியும் இந்த உலகத்தோட அவங்க கொள்ளக்கூடிய தொடர்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் ஒருத்தர் எதையாவது ஒண்ணு எழுத்தின் வழியாக வெளிப்படுத்தணும்? ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவராக இருந்தா நம்ம சொல்லிடலாம், அல்லது ரொம்ப தோழமையோட உள்ளவங்க அப்படின்னா ரகசியங்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் சில நேரங்கள்ல உணர்ச்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அடைஞ்சோம்னா அதை நம்ம விரும்பினவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். இதையும் தாண்டி ஒருவரை எதையோ ஒன்ன சொல்ல வேணாம், எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு வேட்கை அவர் மனதில் பிறக்கிறது இல்லையா? அதுதான் இந்த எழுத்தினுடைய ரகசியமான ஒரு சுனைன்னு வச்சுக்கலாம். அங்கிருந்துதான் ஒரு எழுத்தாளன் பிறக்கிறான். அது ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம், அல்லது ஒரு புத்தகம் அந்த அனுபவத்தை அவர் உருவாக்கியிருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் அவருக்கு நடந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவத்திலிருந்து அவர் எழுதணுங்கிற ஆசையை உருவாக்கியிருக்கலாம். நான் எழுத விரும்புறவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முதல் தடை என்ன அப்படின்னா தயக்கம் தான். எழுதணும்னு ஆசை இருக்கு, ஆனா எழுத முடியல. என்ன செய்யறது அப்படின்னீங்கன்னா, அது உங்களை தயக்கம் தான் உங்க கைகளை கட்டி வச்சிருக்குது. எழுதுனா அப்படின்னா எழுத விரும்பின எல்லோருமே உடனடியாக நீங்க ஒரு பேனா எடுத்து, பென்சிலை எடுத்து, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்லயோ போன்லயோ எழுத தொடங்கலாம். ஏன்னா இது உடனடியாக அச்சுக்கு போக போறது இல்லை, உடனடியாக நாளைக்கு படிக்கப்பட்டுறது இல்லை, உடனடியாக அந்த படைப்பின் மீதான விமர்சனங்கள் வந்துட போதில்லை. இது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசையை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு ஏன் தயக்கம்? தயக்கத்தை ஒரு எழுத்தாளராக விரும்புபவர்கள் முதல்ல கைவிடணும்.
ரெண்டாவது, எழுதணும் அப்படின்னா ஒருவருக்கு மொழியின் மீது பயிற்சி வேணும், புலமை வேணும், மொழியை ஆழ்ந்து கற்கணும். ஏன்னா நமக்கு பேச தெரிந்த மொழியும் நாம எழுத விரும்புறதும் ஒன்று இல்லை. பேசும்போது குறைவான சொற்களை கொண்டு ஒருவரால் பேசிட முடியும். எழுதணும் அப்படின்னா அவருக்கு நிறைய சொற்களும் சரியான சொற்களும், இன்னும் சொல்லப்போனால் துல்லியமாக ஒரு உணர்ச்சியை நிகழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய திறனும் வேணுங்கிறதுனால இசையை போலவே எழுத்தும் ஒரு கலையும் பயிற்சியும் இணைந்தது. நீங்க ஒரு பாடலையோ அல்லது ஒரு இசைக்கருவியோ மீட்டுவதற்கு தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். அப்பதான் ஒரு இசைக்கலைஞராக முடியும். அது போலதான் எழுத்தும். நீங்க மொழியில தொடர்ந்து உங்களை நீங்க தினசரி எழுதி 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 பயிற்சியை ஏற்படுத்தணும். இதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. பயிற்சி முகாம்கள் நடத்துறாங்க, வகுப்பறைகள் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பெரிய பெரிய அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல 2-3 ஆண்டுகள் படிப்பெல்லாம் இருக்கு. அப்படிலாம் தேவையா அப்படின்னா, தேவைப்படுகிறவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எல்லோருக்கும் தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லோருக்குமே மொழியின் மீதான பரிச்சயமும் அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடும் இருக்குதானே, அதை அவர்கள் மேம்படுத்திக்கிட்டா போதும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய படிக்கணும். படிக்கிறதோட என்ன அப்படின்னா, எழுத்தாளனுக்கு இருக்கிற மிக முக்கியமான இருக்க வேண்டிய அம்சம் நினைவாற்றல் தான். எந்த ஒன்றை பார்த்தாலும் அவருக்கு அதை நினைவுபடுத்திக்கிட தெரியணும், துல்லியமா நினைவுபடுத்திக்கிட தெரியணும். அதுக்கு என்ன பயிற்சி? நான் ஒரு சின்ன பயிற்சியை இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க செய்து பாருங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அறைக்குள்ள போங்க. அந்த அறையை ஒரு 5 நிமிடம் பாருங்க. வெளியே வந்துருங்க. ஒரு காகிதத்தை எடுத்து அந்த அறையில நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத எழுதி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு, நீங்க நிறைய பொருட்களை உங்க அறையில இருக்கிறதே பார்க்கல. முதல் முறையாக இதை எழுதி பார்த்தீங்கல்ல, அப்ப குறைவாக தான் உங்க நினைவாற்றல் இருக்கும். 2-3வது முறையில நீங்க இந்த அறையில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை பார்த்து கரெக்டா உங்க மனதில் வைத்து எழுதிடுவீங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, அதனுடைய வடிவம் சரியா இருந்திருக்காது, நிறம் சரியா இருந்திருக்காது. இதெல்லாம் எழுதினா கூட அதை வாங்கிய நினைவுகள், உங்க வீட்டுல ஒரு கடிகாரம் இருக்கு, அந்த கடிகாரம் ஓடிட்டு இருக்கு, அறையினோட சோர்ல கடிகாரம் இருந்ததுன்னு எழுதிடுவீங்க. ஆனா அந்த கடிகாரம் யார் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை நீங்க எழுத பயிற்சி பண்ணலாம். அப்ப நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதும் கற்பனையை துணை கொள்வதும், இன்னும் சொல்ல போனா தயக்கத்தை தாண்டி எழுதுவதும் தான் எழுத்தாளனுக்கான அடிப்படை விஷயங்கள். இது நீங்க ஒரு ஆரம்ப பாடமா வச்சுட்டு நீங்க எங்க போனாலும், நீங்க ஒரு பூங்காவுக்கு போனாலோ அல்லது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலோ அல்லது ஒரு பேருந்து நிலையத்துக்கோ ரயில் பயணத்துக்கோ எங்க போனாலும் நீங்க காணுகிற எல்லாவற்றையுமே ஆழ்ந்து கவனிக்கவும் துல்லியமா வெளிப்படுத்தவுமான பயிற்சியை செய்யுங்க. அதுவே உங்களை எழுத்தாளராகி. தமிழில் ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் மொழிபெயர்ப்பு உள்ளதா? எதனால் ஷேக்ஸ்பியர் இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறார்? இந்த தலைமுறைக்கு ஷேக்ஸ்பியரை அவ்வளவு தெரியாது. நான் கல்வி பயிலுகிற நேரத்துல என்னோட மூத்த தலைமுறையினருக்கு, என் தாத்தா காலத்து மனிதர்களுக்கு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கக்கூடியவர் இலக்கியத்தினுடைய ஒரு கடவுளை போன்றவர். அவ்வளவு பேரை ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்காங்க. குறிப்பாக அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தா, ஆங்கில பேராசிரியர்களாக இருந்தா, இன்னும் சொல்லப்போனா எல்லா துறையை சேர்ந்த அவங்களுக்கு ஈடுபாடு உள்ள எல்லோருமே ஷேக்ஸ்பியர் ஏதாவது கொஞ்சமாவது படிச்சிருப்பாங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியர் 100 வருடங்களுக்கு மேலாகவே இங்க பாடமாக கற்பிக்கப்படுது. அது பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு கல்லூரி வரைக்கும் எல்லாத்துலேயும் பாடமா இருந்திருக்கு. அப்புறம் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்குது. ஷேக்ஸ்பியரை நாடகத்தை தழுவி தமிழ்லேயே நாடகமாக்கி வெளியிட்டு இருக்கிறாங்க, நிகழ்ச்சி இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்னா கூட பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்கள்ல கட்டாயம் ஷேக்ஸ்பியரோட ஏதோ ஒத்தலவோ மேக்பத்தோ ஹாம்லெட்டோ கிங்லியரோ ஏதோ ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க. கல்லூரி நாட்கள்ல ரோமியோ ஜூலியட் நிறைய கல்லூரிகள்ல நாடகமா நடந்திருக்கு. நாங்களே கூட அந்த நாடகங்களை பார்த்துருக்கிறேன். ஷேக்ஸ்பியர் நாடகம் நிகழ்த்தப்படுவதற்கான தமிழ் வடிவத்தை எழுதி கொடுத்திருக்கிறேன். அதனால ஷேக்ஸ்பியரை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது இலக்கியத்தினுடைய ஒரு மகத்தான ஆளுமையை தெரிந்து கொள்வது. அதுக்கு தமிழ்ல புத்தகங்கள் இருக்கா, நிறையவே புத்தகங்கள் இருக்கு. ஆனா அந்த புத்தகங்கள் எல்லாம் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள்ங்கிறதுனால படிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். சமீபமாகவும் நிறைய ஷேக்ஸ்பியர் பத்தின ஷேக்ஸ்பியர் வரிசை நூல்கள் வெளியிடப்பட்டு வருது. அப்போ நீங்க ஷேக்ஸ்பியரை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா எளிமையான புத்தகங்கள், ஏன்னா நிறைய ஷேக்ஸ்பியரோட எடிஷனே ஆங்கிலத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எடிஷன் இருக்கு. அதுலயும் இப்ப எல்லாம் நோ ஃபியர் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு வருது. ஷேக்ஸ்பியரை பார்த்து பயப்படாது, ஏன்னா அவரோட மொழி வேற. இன்றைய ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியரை மொழிபெயர்த்து நல்ல நூல்கள் உரையோட குறிப்புகளோட வெளியிடுறாங்க. ஷேக்ஸ்பியர்னுடைய அந்த மூல பிரதியிலிருந்து இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நாடக பிரதிக்கு இடையில ஏராளமான பதிப்புகள் வந்திருக்கு. இந்தியாவிலேயே 100க்கும் மேற்பட்ட விதமான
பதிப்புகள் இருக்கு. நீங்க எந்த பதிப்பை வாங்க விரும்புறீங்கிறது உங்களுடைய தேவையையும் உங்களோட விருப்பத்தையும் பொறுத்தது. ஆனா நீங்க அப்படி ஷேக்ஸ்பியரை தமிழ்ல படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நான் ஒருவரை சிபாரிசு செய்வேன். அவர் பேரு அரு சோமசுந்தரம் அப்படின்னு. அவர் பொன்முடி பதிப்பகம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு பதிப்பகத்தை காரைக்குடியில நடத்திட்டு வந்தார். அவர் ஒரு 16 புத்தகங்கள் ஷேக்ஸ்பியரை மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா எளிமையான மொழிபெயர்ப்பு. ஆனா அந்த மொழிபெயர்ப்புல படிக்கிறதுல என்ன சுவாரஸ்யம்னா கடகடான்னு நீங்க படிச்சுட்டு போயிடலாம். இன்னொன்னு, இந்த அரு சோமசுந்தரம் ஒரு மிகப்பெரிய பயணி, ஊர் சுத்துறவர். இங்க இருந்தவர் காசிக்கு நடந்தே போயிருக்கிறாரு. நடந்து போன அனுபவத்தை அவர் ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு. நல்ல புத்தகம். எனது காசி யாத்திரைன்னு சொல்லி அந்த அரு சோமசுந்தரம் புத்தகம் காசிக்கு நடந்து போறவருடைய அந்த அனுபவங்களை முழுக்க தொகுத்து எழுதப்பட்டது. இவர் ஷேக்ஸ்பியர் மீது விருப்பம் கொண்டு ஷேக்ஸ்பியர் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எந்தெந்த நாடகங்கள் எந்தெந்த நாடுகளை மையமாக கொண்டதோ அந்த நாடுகள்லயே போய் அந்த நாடகத்தை பார்த்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்தை பார்க்கறதுக்கு இவர் வெனிஸ் நகரத்துக்கே போயிருக்கிறார். வெனிஸ் நகரத்திலேயே இருந்து அங்கே ஷேக்ஸ்பியர்னுடைய இந்த நாடகம் நிகழ்த்தப்பட்டதை பார்த்திருக்காரு. அப்படி ஒரு ஷேக்ஸ்பியர்னுடைய அபிமானி அவர். அவருடைய வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 16 நூல்களுமே அந்த பொன்முடி பதிப்பகத்தால வெளியிடப்பட்டிருக்கு. சின்ன 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 நூல்கள் தான். இந்த நூல்கள்ல பெரிய அடிக்குறிப்புகள் இல்லை, ரொம்ப ஒரு அறிவார்ந்த மொழிபெயர்ப்புக்கான தேடல்கள் இல்லை. ஆனால் ஒரு ஆரம்ப வாசகர் ஷேக்ஸ்பியரை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல எளிமையான ஒரு அறிமுக நூல் அப்படின்னு சொல்லுவேன். ஷேக்ஸ்பியரை கற்பது அப்படிங்கிறது நீங்க அந்த நாடகத்தை படித்து முடிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய சில வரிகளை மனப்பாடம் பண்ணி சொல்றது இல்லை. ஷேக்ஸ்பியரை தெரிந்து கொள்வதற்கு அதனோட வரலாறு தெரிஞ்சுக்கிடணும். ஷேக்ஸ்பியர் காலகட்டத்தினுடைய சமய பின்புலத்தை தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலகட்டத்தினுடைய மற்ற இலக்கியவாதிகளை தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எவ்வளவு பெரிய மேதை, எப்படியெல்லாம் எழுதியிருக்காருன்னு தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு 3-4 மாதங்களுக்கு ஒருக்கும் ஏதாவது ஒரு ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை எடுத்து படிச்சுட்டே தான். சமீபமாக கூட நான் இப்போ ஒத்தலோவை திருப்பி படித்தேன். ஒத்தலோவை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா, அந்த நாடகம் எங்கிருந்து தொடங்கப்படுது அப்படின்னா அதுல வரக்கூடிய வில்லனாக இருக்கக்கூடிய ஏகோவினுடைய வழியாக இருந்து தான் தொடங்கப்படுது. ஷேக்ஸ்பியருக்கு பையன் இருந்து சிறு வயதிலேயே இறந்துட்டான். அவருக்கு 2 பெண்கள் தான். ஒரு பெண்ணினுடைய தந்தையாக அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை பற்றி அதிகம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு சொல்லலாம். இங்கிலீஷ்லயும் அதான் வருது, ஒத்தலர்லயும் அதான் வருது. அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை பற்றி இவ்வளவு ஆழமான தளங்கள்ல ஷேக்ஸ்பியர் எழுதினதானோ என்னமோ இந்தியால அவரை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் ஞாபகத்துல இருக்கிறாரு. கிங்லியர் அப்படிங்கக்கூடியவரும் கிங்லியர் எழுப்பிய கேள்விகளும் எல்லா தந்தைகளும் மனதுக்குள்ள வைத்திருந்த கேள்விகள் தான். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷேக்ஸ்பியரை பயில தொடங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க பயணம் பண்ணிட்டு இருக்கலாம் கூட. அதுல இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம், நிறைய புரிந்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாள ஒருவராக ஷேக்ஸ்பியரை கொள்ளலாம். நான்லாம் அவர் அப்படிதான் வைத்திருக்கிறேன். உங்கள் பயணத்தில் மறக்க முடியாத இடம் எது? நான் நிறைய பயணம் செய்திருக்கிறேன். ஒரு 16-17 வயதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டிலும் ஏதாவது ஒரு 3-4 மாத கால அளவுக்கு வெவ்வேறு இடங்களில் பயணம் செய்வேன். சில நேரங்களில் தொடர்ச்சியாகவும், சில நேரங்களில் ஒரு 4-5 நாட்கள் ஒரு இடத்துக்கு செல்றது, அங்கேருந்து திரும்பி வந்துடுறது அப்படின்னு போகிறதாகவும், எப்படி வச்சுட்டாலும் ஒரு ஆண்டில் ஒரு 50-60 நாட்கள்லேருந்து 100 நாட்கள் வரைக்கும் கூட பயணம் செய்திருக்கிறேன். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் என்னோட பயணங்கள் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆரம்ப நாட்களில் ஒரு 20 வயதுகளில் 25 வயதுக்குள்ளாடி நிறையவே பயணம் செய்திருக்கேன். ஒரு ஆண்டுல 6-7 மாதங்கள் முழுக்க பயணம் செய்ததெல்லாம் இருக்கு. அப்படி பயணத்துல எவ்வளவு ஊர்களை பார்த்துருப்பேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாணவியனிடம் கேட்டார். உண்மையில அப்படி ஒரு எண்ணிக்கையும் இல்லை, அப்படி நினைவு வைத்துக் கொள்ள முடியுமான்னு தெரியல. எவ்வளவு ஊர்களை பார்த்தேன், எந்தெந்த இடங்களை பார்த்தேன் அப்படின்னு. ஆனா நினைவுல சில இடங்கள், சில மனிதர்கள், சில காட்சிகள் மறக்க முடியாம இருக்கு. இப்ப தேசாந்திரி போல ஒரு புத்தகத்தை எழுதும் போது அந்த நினைவுல இருந்து கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். இலக்கற்ற பயணி எழுதும் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்திலிருந்து கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். ஆனா அப்படி எழுதப்படாத அனுபவம் அப்படின்னு பார்த்தா இந்த தேசாந்திரி போல, இலக்கற்ற பயணி போல இன்னும் ஒரு 50% எழுதலாம். அவ்வளவு அனுபவங்களும் அவ்வளவு நினைவுகளும் இருக்கு. ஆனா அது எல்லாமும் எழுதப்படுவதற்கானது தானா அப்படின்னா தெரியல. ஏன்னா ஒரு எழுத்தாளர் எதை எழுதணும் அப்படிங்கக்கூடியதை அவரோட விருப்பம் மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை. அதுக்கான மன வேகமும், இன்னும் சொல்ல போனால் உந்துதலும், அதுக்கான சந்தர்ப்பமும் இணைந்து வரும்போதுதான் அவரால் எழுத முடியும்.
நான் பெரும்பாலும் எழுத்தாளர்கள் நிறைய அதை எழுதிடலாம் இதை எழுதிடலாம்னு கனவு காணக்கூடியவர்கள் தான். எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது காலத்தோட கையில தான் இருக்கு, சூழலோட கையில தான் இருக்கு. நான் பயணம் செய்த ஊர்களில் மறக்க முடியாத சில காட்சி அல்லது அங்க பார்த்த போது அடைந்த உணர்வுகள் அப்படி இருக்கு. அதை எந்த வயதுல பார்த்தேன், இன்னைக்கு எவ்வளவு வருடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி அதை பார்த்த போது அடைந்த பரவசம் நிறையவே இல்லை. குறிப்பாக சொல்றதா இருந்தா பாட்னால ஒரு இடம் பார்த்தேன். அது வந்து கோல்கர் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய தானிய களஞ்சியம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தானிய சேமிப்பு களஞ்சியம் அது. அதுவே ஒரு பெரிய தூம்பி மாதிரி இருக்கும். நீங்க பாட்னாக்கு போனீங்கன்னா பாட்னால இருக்கக்கூடியதை பாருங்க. அது வந்து 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில கட்டியிருக்கிறாங்க. ஒரு தானிய குலுக்கைன்னு எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தானியம் சேகரிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு களஞ்சியம். அதை இவ்வளவு பெரிய அளவுல பெரிய படிக்கட்டுகளோட ஒரு இடத்துல உருவாக்கியிருக்காங்கிறது ஆச்சரியமா இருந்தது. உண்மையில ஒரு இந்திய பஞ்சங்கள் உருவாக்கிய அந்த பசியால மனிதர்கள் பட்ட அவஸ்தை, கண்ணீர், மரணம் அது உருவாக்கிய விளைவினுடைய அடையாளமாகத்தான் நான் அந்த கோல்கரை பார்த்தேன். ஏன்னா அந்த கோல்கர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த அமைப்பு வந்து ஒரு ஒரு மனிதனோட வயிறு போலேயே தோணியது. அதுக்குள்ளாடி தானியங்களை சேமித்து வைத்து எப்படியாவது மனிதர்களை பஞ்சத்துல இருந்து காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரசு முன்முயற்சி எடுத்தது. அதனோட அடையாளம் தான் அது. ஏன் அப்படி ஒன்று வந்து மனதில் நிற்குது அப்படின்னா, இந்தியா பெரும் பஞ்சங்களை சந்திச்சது. தமிழகத்தினுடைய வரலாறு படித்தாலும் சரி, இந்திய வரலாறு படித்தாலும் சரி, பஞ்சத்துல இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இப்பவும் தானியங்களை சேகரித்து வச்சுக்கிடணும், அடுத்த வேளை உணவுக்கான அந்த பொருட்களை பாதுகாத்து வைத்துக்கணுங்கிறது நம்மளோட மனதினுடைய அடியிலேயே இருக்கு. இந்த கொரோனா போன்ற நாட்கள்ல என்னாச்சு அப்படின்னா, மாத கணக்கில் மக்கள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அப்பவும் கூட அச்சம் வந்துருச்சு, இது நீடிச்சுட்டே போனா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாம 6 மாதங்களுக்கு 8 மாதங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அறை முழுவதும் அடுக்கி வச்சிருந்தவங்கள எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த பயம் உண்மையாக இருந்திருக்கு. அப்படி நடக்குதுருக்கு. நடந்ததுனால ஏராளமான பேர் இறந்திருக்கிறாங்க. ஒருவேளை உணவு கிடைக்காம, கைப்பிடி தானியம் கிடைக்காம இறந்து போனவங்க நிறைய குழந்தைகள், முதியவர்கள் அதுல அதிகம் இறந்திருக்கிறாங்க. வங்க பஞ்சத்தை பற்றிய காட்சிகளை எல்லாம் ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. சில புகைப்படங்களையும் நீங்க பார்க்க முடியும். அதை பார்த்தா அப்புறம் தெரியும் இந்த கோல்கர்ல இருக்கக்கூடிய இந்த தானிய களஞ்சியம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. நான் பார்க்க போன இது வேற. ஆனால் இதை பார்த்த மறுநிமிடம் என் மனதுல அந்த சித்திரம் அப்படி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்தூபி போல இருக்கக்கூடிய பெரிய கோல்கர், அதுக்கு போற அந்த வளைந்த படிக்கட்டுகள், இரவுல இப்ப எல்லாம் அதன் மீது விளக்குகள் வச்சிருக்கிறாங்க. அது ஒளிர்ந்துட்டே இருக்கு. ஒரு வகையில அது போல இந்தியா பூரா உருவாக்கணும்னு நினைச்சாங்க, உருவாக்கல. ஆனா அந்த கோல்கர் வந்து ஒரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, உணவை பாதுகாக்கவும், அடுத்த தலைமுறைக்கு முறையாக கொண்டு சேரவும், பசி இல்லாம மனிதர்களை வைத்துக் கொள்ளவும் வேண்டியது ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான கடமை அப்படிங்கிறது தான் கோல்கர் நினைவுபடுத்துது. நீங்க கோல்கரை ஒரு முறை பாருங்க. நான் பார்த்த போது அடைந்த பரவசத்தை நீங்களும் அடைவீங்க. அப்படி கொஞ்சம் நேரம் தான் நீங்க அதே பாட்னால கூட பாட்னா மியூசியத்துக்கு போங்க. ஏன்னா நான் பாட்னா மியூசியத்தை பார்த்துட்டு தான் கோல்கருக்கு போனேன். அந்த பாட்னா மியூசியத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, அங்க புத்தருடைய காலகட்டத்தை சேர்ந்த கலை பொருட்கள்ல இருந்து ஒரு மார்பெலும்புகள் முழுக்க தெரியக்கூடிய ஒரு அந்த பசித்த புத்தருடைய உருவத்திலிருந்து எல்லாமும் இருக்கு. அங்க 2 மியூசியம் இருக்கு. ஒன்னு பீகார் மியூசியம் சொல்லப்படக்கூடிய மியூசியம், இன்னொன்னு இந்த பாட்னா மியூசியம் சொல்லப்படக்கூடிய மியூசியம். 2மே பார்க்க வேண்டிய மியூசியம். அது வழியாக அதனுடைய கடந்த கால வரலாற்றினுடைய மிச்சங்களை, கலை பொருட்களை எல்லாவற்றையும் பார்க்கலாம். அந்த கலையும் வரலாறும் வரலாற்று சின்னங்களும் நமக்கு ஒரு அனுபவத்தை தருது அப்படின்னா, அதுக்கு இணையான அனுபவத்தை தான் கோல்கர் தருது. நீங்க கோல்கரை பாருங்க. அவளது வீடு சிறுகதை உண்மை சம்பவமா? அதை படித்தபோது என் வாழ்க்கையில் நடந்தது போலவே உணர்ந்தேன். அந்த கதையை எப்படி எழுதினீர்கள்? அவளது வீடு அப்படிங்கக்கூடிய என்னுடைய சிறுகதை வந்து ஆனந்த விடல்ல வெளிவந்தது. அந்த கதை வெளிவந்த அந்த வாரத்துல எனக்கு ஒரு அம்மா வந்து போன்ல பேசினாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவளது வீடு கதை படித்தேன் சார். அந்த கதையில வந்து சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு 2-3 நிமிடம் அவங்களா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியல. போன்ல எழுதிட்டே இருக்கிறாங்க அவங்களால.
எனக்கு ஃபோன் இணைப்பை துண்டிக்கவும் முடியல. நான் அவங்ககிட்ட சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் அழறீங்க, அழாதமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அவங்களால பேச முடியல. ஒரு நிமிடம் 2 நிமிடம் அவங்க சொல்ல முயற்சிக்கிறாங்க, சொற்கள் வரல. ஆனா அந்த அழுகை ஒலியை என்னால கேட்க முடியுது. ஏன் ஒரு கதை ஒருவரோட மனதை இப்படி பாதிக்குது? அவங்க வாழ்க்கையில் நடந்த எதையோ நினைவுபடுத்துது. அதை எழுதியவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க ஏன் தன்னை மீறி அழறாங்க? இலக்கியம், எழுத்து எல்லாமும் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும்போது, உண்மையை பிரதிபலிக்கும் போது, உண்மையினுடைய ஏதோ ஒரு அம்சத்தை அது தன்னோட இதாக்கிக் கொள்ளும் போது, அதை படிப்பவர்கள் தன்னை அறியாம அதுக்கு முழுமையாக ஆட்படுறாங்க. தன்னோட அனுபவமாக அதை கருதுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அந்த கதைக்கு கிடைத்த பாராட்டு அப்படின்னு மட்டும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மை, நாம் எல்லோரும் சந்தித்த உண்மை. அந்த உண்மையை நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி அந்த கதை நமக்கான கதை. அந்த கதை யாருக்கு நிஜமா நடந்ததா அப்படின்னு பலர் என்னிடம் கேட்டிருக்கிறாங்க. நிஜமா நடந்தது, ஆனா ஒருத்தருக்கு நடக்கல. அது என்னோட அம்மாவுக்கு நடந்திருக்கு, உங்க வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு நடந்திருக்கு. நாம பார்க்கக்கூடிய நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தளங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லா பெண்களுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க சந்திக்கிற முக்கியமான ஒன்று, அவர்களுக்கு வீடு அப்படிங்கிறது வெறும் வசிப்பிடம் அல்ல. அவங்க ஒரு வீட்டை உருவாக்குறாங்க, வீட்டை தூய்மைப்படுத்துறாங்க, வீட்டை பராமரிக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நலத்தை பேணுகிறார்கள். வீடு என்பது அவர்களுடைய ஒரு கனவு. இன்னும் சொல்ல போனா வாடகை வீட்டிலேயே குடியிருந்தவர்களுக்கு தான் அந்த சொந்த வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை தெரியும். நிறைய நேரங்கள்ல வாழ்க்கை முழுக்க சொந்த வீடு கட்டிக்கொள்ள முடியாம போனவங்க இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீதான மிகப்பெரிய சலிப்பு அல்லது கோபம் என்ன அப்படின்னா, ஒரு சொந்த வீடு கூட கட்டிக்கிற முடியலையே. ஏன்னா ஒரு பறவை கூட ஒரு சொந்தமாக ஒரு கூட கட்டுது. அதுக்காக அங்கங்க இருந்து சின்ன சின்ன துளிகளை பொறுக்கிட்டு மரத்தினோட ஒரு கிளையை கண்டுபிடிச்சு அந்த கிளையில ஒரு கூட்டை கட்டி அதுல ஒரு இணை பறவைகள் சேர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு அப்படின்னு வாழ்க்கையை வாழுது. இப்போ மனிதனுக்கு அவன் ஒரு விலங்கிலிருந்து வேறுபட்டவன்கிறது முதல் அடையாளமே அவன் தனக்கான வீடை உருவாக்கி கொள்ளக்கூடியவன். அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு சிறிசா இருக்குங்கிறது இல்லை, ஆனா அது அவனோட வீடா இருக்கும். அப்படி நிறைய வீடுகள் இது வரைக்கும் இருக்கு. அந்த வீடுகள் மிக அழகாகவும் இருக்கு. நூற்றாண்டுகளை கடந்து அந்த வாழ்க்கை தொடரவும் செய்யுது. ஆனா அது அவனது வீடு. இந்த கதை அவளது வீடை பற்றி, அவளாக கட்டிய வீடு அல்லது அவளாக விரும்பிய வீடு அல்லது அவளுக்கான வீடு அப்படிங்கிறத பத்தின கதை அது. அந்த கதை ஒரு தனி தொகுப்பாகவும் வந்திருக்கு. இன்னும் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த கதையை திரைப்படமாக்கணும்னு 2 பேரும் முயற்சி பண்ணாங்க. இப்ப கூட அந்த படத்தினுடைய கதையை ஒருவர் திரைப்படமாக்குவதற்கான உரிமையை வாங்கியிருக்கிறாரு. அது திரைப்படமாகவும் வெளியாகும். ஆனா அந்த திரைப்படமோ கதையோ பேசுகிற விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி ஒருவருக்கு சொந்த வீடு கட்டிக்கொள்ள முடியல? அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய பொருளாதார பின்புலமோ வாழ்க்கை வசதிகளோ அதற்கான சூழலை ஏற்படுத்தி தரல. ஆனா வாடகை வீட்டுல மாறி 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 குடியிருக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு மனதில் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்குன்னு ஒரு வீடு. அந்த வீடு எப்படி இருக்கணும்? பாரதிக்கு கூட ஒரு வீடு பத்தின கனவு இருக்கு. அந்த வீடு எப்படி இருக்கணும்? எளிய மனிதர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய மாளிகை, எனக்கு பெரிய ஆடம்பரமான வீடு இல்லை, ஆனா நான் வாழ்வதற்கான எனக்கு விரும்பியபடியான ஒரு அறை, அதிலும் கூட கொஞ்சம் பெரிய சமையல் அறை உள்ள வீடுகள் கட்டணம் சார் அப்படின்னு சொன்னவங்கள நான் நிறைய பெண்களை கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த சின்ன அறைக்குள்ளாடி அவர்கள் நிறைய வாழ்க்கையினுடைய பாதி நாளை கழிக்கிறாங்க, ஒரு நாளினுடைய பாதி நேரங்களை கழிக்கிறாங்க. அவர்களுக்கு விருப்பமான அறையாக இல்லை. இதெல்லாம் தாண்டினாலும் நிறைய இப்ப கொஞ்சம் சூழல் மாறி இருக்கு. என்னுடைய சிறு வயதுல எந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டினுடைய முகப்பில் போட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் இருக்கு இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல அந்த வீட்டை கட்டியவர் ஒரு ஆசிரியராக இருந்தா அவருடைய படிப்பு அதுல வெளியே போடப்பட்டிருக்கும். நான் பார்த்திருக்கிறேன் சிறு வயசுல. சிதம்பரம் பிஏபிடி அப்படின்னு சொல்லி அவர் தான் பெயரை போட்டிருப்பாரு. வழக்கறிஞர் அப்படின்னா எம்ஏ பிஎல் அப்படின்னு பெயர் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எந்த பெண்ணுடைய பெயரும் அந்த முகப்பில் இருக்கக்கூடிய பலகையில இடம்பெறாது. இடம்பெற்றதா நான் பார்த்ததில்லை. அப்போ ஒரு குரல் இலக்கியத்துல பதிவாகும் போது அது ஏற்படுத்துகிற நினைவுங்கிறது எழுதினவருடைய வாழ்க்கையினுடைய நினைவு அல்ல, எல்லோருடைய வாழ்க்கையினுடைய நினைவு. அதை இப்போ படிக்கக்கூடிய ஒருவருக்கும் கூட அது போல ஒரு கனவு இருக்கு.
அல்லது அந்த கனவை நோக்கி தான் அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவளது வீடு அப்படிங்கக்கூடிய அந்த கதை ஒரு சமூகத்தினுடைய கனவு. ஒரு சமூகத்துல தொடர்ந்து தீராம இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினுடைய அடையாளம் அது. அதை நான் சந்தித்தேன். அது போன்ற மனிதர்களை சந்தித்தேன். அவர்கள் பிரச்சனைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனோட ஒரு அடையாளமாக தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த கதைகள் எல்லாமே உண்மையை பத்தி தான் எழுதப்படணுமா அப்படின்னா, எல்லாமும் உண்மைதானா நமக்கு தெரியாது. ஆனா சில தீராத பிரச்சனைகளை நாம சந்திக்கும் போது அந்த கதைகள் வேண்டுவது சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தை மாத்துறது, புரிந்து கொள்ள வைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த கதையில வரக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகை வீட்டுல தனியாக போய் ஒரு ஊஞ்சல்ல ஆடிட்டு தன்னுடைய ஒரு பகல் பொழுதை கழிக்கிறான். அவ்வளவுதான். அது ஒரு சிறு சந்தோஷம் தான், பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனால் அது கூட கிடைக்கலையேங்கிற அந்த ஆதங்கத்தை தான் அந்த கதை உணர்த்தது. அப்ப இந்த கதை பெண்கள் மட்டுமே படிக்க வேண்டிய கதையா அப்படின்னா இல்ல. பெண்கள் படிக்கும்போது இந்த கதையை தங்களோட கதையா வளர்றார். ஆண்கள் படிக்கும்போது அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர்களுக்கும் இது சொந்த வீட்டுங்கிறது அவர்கள் கணவனோட ஒரு பகுதி தானே. நிறைய பேரு உழைத்து வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையினோட முதுமை காலத்துல தான் அவர்களால ஒரு வீடு கட்டிட்டு அங்க போய் வாழ முடிஞ்சிருக்கு. நிறைய நாடுகள் வாழ முடியல. அதுக்குள்ளாடியே காலம் அவர்களோட வாழ்க்கையை பறித்து அப்படின்னா ஆணோ பெண்ணோ, ஆனா அவர்களுக்கான வீடை உருவாக்குறதுல ஏற்படக்கூடிய இடையூறுகள், நெருக்கடிகள், அதை தாண்டி அவர்கள் அடைகிற இன்பம், அப்படி கிடைக்காமலேயே போனவர்களுடைய ஏக்கம், பரிதவிப்பு, இதுல தானே இலக்கியம் பேசுது. அப்படின்னா இலக்கியத்தின் வழியாக நம்ம பார்க்கிறது இந்த வாழ்க்கையினுடைய ஆதாரமான விஷயங்களை, அதுல மனித மனது கொள்ளக்கூடிய சந்தோஷத்தை, துயரத்தை, இதை பத்திரம் தான். என் கதைகளை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த கதை என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சாமானியரோட உலகத்தை தான் பிரதிபலிக்குது. அவர்கள ஒருவன் தான் நான். அந்த சாமானியன் தான் சாமானியனுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னை சுத்தி உலகத்தினுடைய நான் பார்த்த காட்சிகளை நான் பதிவு செய்யும் போது அது என்னுடைய நான் பார்த்த காட்சிகள் மட்டுமல்ல, உங்களோட காட்சிகள், இன்னொரு தலைமுறைக்கு நாம சொல்ல வேண்டிய காட்சிகள். அப்படித்தான் அவளது வீடுங்கிற கதையை நான் எழுதுவேன். அது படிக்கப்பட்டுச்சு. மிக அதிகமாக படிக்கப்பட்ட என்னோட கதையில ஒண்ணு. ஆங்கில மொழிபெயர்ப்பே அதுக்கு 4 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. அது மலையாளத்துல, தெலுங்குல, கன்னடத்துல, பெங்காலில எல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. தனியான நூலாகவும் இருக்கு. அதை படிப்பது, அதை பத்தி பேசுறது அப்படிங்கக்கூடியது கதையை இலக்கியத்தை பத்தி பேசுற விஷயமாக நான் கருதல. நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றதை, இழந்ததை, அதை பத்தி பேசுறதா நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவளது வீடு கதையை படித்து பாருங்க. உங்கள் எழுத்திற்கு கிடைத்த முதல் வருமானம் எவ்வளவு? எழுதுவதற்காக நான் பெற்ற முதல் பணம்ங்கிறது பத்திரிகையில் எழுதி வந்த கதைக்கான பணம் அல்ல. நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது கூட்டுறவு சங்கத்துல ஒரு கட்டுரை போட்டி ஒன்று நடத்துறாங்க. எங்க பள்ளிக்கும் அந்த கடிதம் வந்திருந்தது. கூட்டுறவு சங்கத்தினுடைய கட்டுரை போட்டியில மாணவர்கள் கலந்து கொள்ளலாம், அதுல தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு நான் அந்த கூட்டுறவு சங்க போட்டிக்காக ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையில போட்டியில மாணவர்களுக்கான போட்டியில நான் தான் முதல் பரிசு பெற்றேன். அப்ப என்ன எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு டம்ளரும் 5 ரூபாயும் பணம் கொடுத்தாங்க. நான் முதலாக எழுதி பெற்ற பணம் அப்படின்னா 5 ரூபாய், அதோட கூட ஒரு டம்ளர். அந்த டம்ளரை வீட்டுல கொடுத்துட்டேன், அதை பயன்படுத்திட்டாங்க. அந்த 5 ரூபாயை நானே வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சேன். அப்ப என்னோட ஆசிரியர் சொன்னாரு, அதை செலவு பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கிடணும். ஏன்னா ஒருத்தருக்கு எழுதி கிடைத்த முதல் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, செலவு பண்ணாம வச்சுக்கூடாது அப்படின்னு. ஆனா எனக்கு அப்படிலாம் ஆசை இல்லை. நான் உடனடியாக என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 5 ரூபாயை எப்படி செலவு பண்றது? எனக்கு விருப்பமான கடையில போய் பரோட்டா சாப்பிடணும், அப்புறம் சினிமாவுக்கு போகணும். அப்புறம் அந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா, விளையாடுற எல்லாரும் ஒரு ரப்பர் பந்து வச்சிருப்பாங்க. ஆனா எல்லா பசங்கள்டையும் ரப்பர் பந்து இருக்காது. நாம பந்து விளையாட போனோம்னா யாராவது ஒருவரிடமிருந்து பந்தை கடனா வாங்கிட்டு போய் விளையாடிட்டு திரும்பி கொடுக்கணும். அதுவும் கூட நிறைய நேரம் அந்த பந்தை வீசி எறியும் போது எங்கேயோ பந்து போயிடும். பந்தை தொலைச்சிட்டோம்னா நம்ம தான் வேற பந்து வாங்கி கொடுக்கணும். அப்ப பந்து உள்ள சிறுவனாக இருப்பது அப்படிங்கக்கூடியது அன்னைக்கு ஒரு பெரிய, அவன் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம். ஸோ என்னோட 3 திட்டங்கள் இருந்தது. ஒன்று சினிமாவுக்கு போகணும், ஒன்று பரோட்டா சாப்பிடணும், இன்னொன்று ரப்பர் பந்து வாங்கணும். இந்த 3ஐயும் 5 ரூபாய்க்குள்ள செய்யணும் அப்படின்னு இந்த 3ஐயும் செய்தேன். செய்தது போகவும் இந்த 5 ரூபாயில 2 ரூபாய் 65 காசு மிச்சம் இருந்தது ஞாபகம் இருக்கு. இந்த மிச்சம் இருந்த 2 ரூபாய் 65 காசுல 65 காசுகளுக்கு அன்னைக்கு சாக்லேட் வாங்கினேன்.
அவ்வளவு சாக்லேட்டுகளை ஒரு நேரம் கையில வச்சிருக்கிறது இல்லை, அதுவே பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய நண்பர்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய தங்கிகளுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். 2 ரூபாயை ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா திருவிழா காலகட்டத்துல வரக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு. ஆனா அந்த 2 ரூபாயை இன்னைக்கு அந்த நோட்டை பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியாது. அந்த 2 ரூபாய் நோட்டை நான் என்ன செய்தேன் அப்படின்னா, என்னுடைய பாட புத்தகம் ஒண்ணுக்குள்ளாடியே ஒழித்து வச்சிருந்தேன். ஏன்னா அது பையில இருந்துச்சுன்னா எப்பாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது எங்க பள்ளியில விழுந்ததுன்னு தெரியல. அந்த 2 ரூபாயை தொலைச்சிட்டேன். அப்ப 3 ரூபாய் தான், அந்த 5 ரூபாய் நான் செலவழித்தேன். ஆனால் அது தந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? நீங்க எழுதி உங்களுக்கு அந்த எழுதின வழியாக கிடைத்த பணம், அந்த பணத்தை கொண்டு நீங்களாக உங்களுக்கு விரும்பின விஷயத்தை செஞ்சீங்கிற அந்த ஒரு ஆசை அல்லது அந்த மகிழ்ச்சி தான் எழுத்தின் மீது ஒரு தொடர்ச்சியாக ஆர்வத்தை வந்தது. நான் முதல் கதைக்கு 1 பைசாவும் எனக்கு கிடைக்கல. கதை வெளியானதே தவிர 4-5 கதைகள் வெளியாகிற வரைக்கும் அந்த கதைகளுக்கு சிறு பத்திரிகைகள்ல தானே வெளியானது. அதுக்கு ஒரு பெரிய பணம் எல்லாம் இல்லை. அப்புறம் தான் வந்தது. ஆனால் முதல்ல எழுதி பெற்ற 5 ரூபாயை மறக்கவே முடியல. உங்கள் இணையதளத்தில் குறிப்பிடப்படும் வெளிநாட்டு திரைப்படங்களை தேடி தேடி பார்த்து வருகிறேன். நான் ஒரு பள்ளி ஆசிரியர். உலக அளவில் ஆசிரியர்கள் பற்றி வெளியான நல்ல படங்களை தெரிவிக்க வேண்டுகிறேன். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இன்றைக்கு அரசே திரைப்படங்களை திரையிடுது. அதிலும் கூட சிறந்த உலகத்தினுடைய முக்கியமான படங்களை எல்லாம் வகுப்பறையிலேயே திரையிட்டு மாணவர்களுக்கு காட்டுறாங்க. மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு முயற்சியாக நான் கருதுவேன். ஏன்னா பள்ளி வயதுல மாணவர்கள் திரையரங்கத்துல காணுகிற படங்களுக்கு வெளியில, தொலைக்காட்சியில பார்க்கிற படங்களுக்கு வெளியில நல்ல படங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சிறுவனாக இருந்த போதெல்லாம் அப்படி படங்களே இருக்காது. அரசு சலுகையில காட்டக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி 20 பைசா 30 பைசா கட்டணத்துல ஏதாவது ஒரு திரைப்படம் காட்டுவாங்க. காந்தி படம் வந்தபோது மாணவர்களை அழைத்து போய் காட்டினாங்க. அந்த மாதிரி ஏதாவது சில அரசு சார்ந்த முன்னெடுப்பால 1-2 படங்கள் பள்ளி மாணவர்களுக்கு காட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு ஈரான் திரைப்படத்துல இருந்து அல்லது ஒரு டர்கி நாட்டினுடைய படங்கள்ல இருந்து, ரஷ்ய படங்கள்ல இருந்து நிறைய படங்களை வகுப்பறையில மாணவர்கள் பார்க்குறாங்க. அதை பத்தி விவாதிக்கிறாங்க. தமிழக கல்வித்துறை செய்திருக்கக்கூடிய முக்கியமான வரவேற்க வேண்டிய மாற்றமாக நான் இதை கருதுறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்தோம் அப்படின்னா, ஒரு பள்ளியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு திரையிடலை ஏற்பாடு பண்ணோம். 7 திரைப்படங்களை அந்த மாணவர்களுக்கு 7 நாட்கள் மாலையில திரையிட்டோம். எதை பற்றியது அப்படின்னா, ஒரு நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஒரு நாள் கப்பலோட்டிய தமிழன், ஒரு நாள் தந்தை பெரியார், ஒரு நாள் மகாகவி பாரதி, ஒரு நாள் அம்பேத்கர், ஒரு நாள் காமராஜ், சிவகங்கை சீனிவாசன். இந்த மாதிரியான படங்களை நாங்க அவங்களுக்கு திரையிட்டோம். திரையிட்டு இந்த திரைப்படங்கள்ல என்ன செய்தோம் அப்படின்னோம்னா, இந்த திரைப்படங்களை பற்றின அறிமுக உரையை சொன்னோம். இந்த 7 திரைப்படங்களை திரையிட்டு அந்த திரைப்படங்களை மாணவர்கள் பார்த்த பின்னாடி அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தகுந்த உண்மையான வரலாற்று நிகழ்வுகள், தரவுகள், அது எங்கே இருக்கு, எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான புத்தகங்கள், இதையெல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தி என்ன செய்தோம் அப்படின்னா, அந்த மாணவர்களோட ஒரு கலந்துரையாடல் வைத்தோம். அப்போ அவங்க ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில அவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க. ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இடக்கூடிய கேள்விங்கிறது இல்லையா, இதுல எது நிஜம், எப்படி நிஜம், எது புத்தகத்துல இருக்கு, எது திரைப்படத்துல இல்லை, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு அதை ஒட்டி அந்த பள்ளிக்கூடமே என்ன செய்ததுன்னா, அந்த மாணவர்களை தேர்வு செய்து இந்த இடங்களை எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு சிறு பயணத்தையுமே ஏற்பு செய்தாங்க. மாணவர்கள் ஒரு குழுவினர்கள் போய் பாஞ்சாலங்குறிச்சி பார்த்தாங்க. ஒரு மாணவர்கள் ஒரு பிரிவினர் காளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இன்னொரு பிரிவினர் விருதுநகருக்கு போய் காமராஜரோட இல்லத்தை பார்த்தாங்க. இப்படி மாணவர்களுக்கு அது ஒரு பயிற்சி பயணமாகவும் கொடுத்தாங்க. திரைப்படம்ங்கிறத மாணவர்கள் பார்க்கறது அப்படிங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, இப்படி ஒரு கல்விக்கான உபகரணமாகவும் திரைப்படத்தை பார்க்கலாம். ஆசிரியர்கள் பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் இருக்கு. தமிழ்ல குறைவாக இருக்கு, ஆங்கிலத்துல கொஞ்சம் படங்கள் இருக்கு, பிற மொழிகள்ல குறிப்பா அயல்நாட்டு படங்கள்ல நிறையவே ஆசிரியர்கள பத்தின படங்கள் இருக்கு. அவர்கள் எப்படி மாணவர் மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்கிறது தான் கதையோட மையமா இருக்கும். அப்படி நான் பார்த்த ஆசிரியரை மையமாக கொண்ட படங்களே மிகச்சிறந்த படம் அப்படின்னு ஒன்ன சொல்றதா இருந்தா, நான் ஜப்பானிய நாட்டு திரைப்படமான 24 ஐஸ் அப்படிங்கிறத சொல்லுவேன். கினோஷிதா அப்படிங்கிற அந்த இயக்குனர் இயக்குன படம் இது. 50களில் வெளியான படம். நான் மறக்கவே முடியாத ஒரு படம். நிறைய முறை அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். எப்போ அந்த படத்தை பார்த்தாலும் படத்தினுடைய ஒரு பாதிக்கு மேல
அந்த படத்தை பார்க்க முடியாத அளவுக்கு மனம் வந்து அந்த அளவுக்கு நிகழ்ந்து போயிடும். கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம தான் படம் பார்க்க வேண்டியிருக்கும். அவ்வளவு அருமையான ஒரு படம். ஆனா அந்த படம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு ஆசிரியரை பத்தி பேசுது. பள்ளிக்கூடத்துல அந்த 24 கண்கள் மாணவர்களுடைய கண்கள். அந்த மாணவர்களுடைய கண்கள் வழியாக ஆசிரியரை பார்க்கறது தான் படம். இது ஒரு நாவலா வெளிவந்தது, அதுதான் படமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிறப்பு, ஒரு ஆசிரியர் ஒரு ஊருக்கு வராங்க, ஒரு டீச்சர் சைக்கிள்ல வராங்க. சைக்கிள்ல ஒரு டீச்சர் வராங்கிறதே என்னோட பாலிய காலத்துல நான் பார்த்த காட்சி. இன்னைக்கெல்லாம் ஒரு சாதாரண காட்சி. அன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிறு நகரத்துல இருந்து கிராமத்தை நோக்கி ஒரு டீச்சர் சைக்கிள்ல வர்றது இல்லையா, வழியில் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் அவங்கள பார்ப்பாங்க. அவங்க உண்மையில சைக்கிள் ஓட்டுகிற பெண்களை காணுவது அன்னைக்கு ரொம்ப குறைவு, அதிசயம். யாரோ ஒருவர் தான் சைக்கிள்ல போவாங்க. இந்த டீச்சர் அப்படி சைக்கிள்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு விளையாட்டை முதன்மைப்படுத்தி கல்வி கற்றுக் கொடுக்கிறது, மாணவர்களோட வீடுகளுக்கு போறது, மாணவர்களோட இணைந்து விளையாடுவது அப்படிங்கிறத ஈடுபடுறாங்க. எல்லோருக்கும் அந்த டீச்சரை பிடிக்குது. திடீர்னு டீச்சர் ஸ்கூலுக்கு வராம போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா டீச்சருக்கு உடம்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என்னன்னா டீச்சருக்கு வந்து டீச்சருடைய கால் முறிவு கண்டு அவங்க வீட்டுல சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கணும்னு விரும்புகிற மாணவர்கள் அந்த டீச்சர் வீட்டுக்கு போறாங்க. போவது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு படகுல அவங்களோட நீர்நிலையை கடந்து அந்த பக்கம் தான் டீச்சர் வச்சுக்கிறாங்க, அங்க போகணும். அவங்க அந்த மாணவர்கள் எல்லாரும் போய் டீச்சர் வீட்டுல டீச்சரை பார்க்க போற காட்சி வந்து மறக்கவே முடியாத ஒரு காட்சி. டீச்சருக்கு தன்னோட பசங்க எல்லாம் தன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க, நலம் விசாரிக்கிறாங்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சி. எல்லாரும் டீச்சர் வீடை பார்க்கறது, டீச்சரோட வந்து நெருக்கமா இருக்கிறது, ஒன்னா சாப்பிடுறது, டீச்சர் வீட்டுல வந்து அந்த நாளை கழிக்கிறதுங்கிறத ரொம்ப அழகா படம் பண்ணியிருப்பாங்க. அந்த டீச்சருக்கு மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்களோட பெற்றோர்களோட அந்த ஊரோட ஏற்படக்கூடிய நெருக்கம், அதே பள்ளியில இந்த டீச்சரை பிடிக்காத ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கிறது, இந்த பள்ளியில இந்த டீச்சர்கிட்ட படிச்ச பசங்க அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது, ஏன்னா பள்ளி வயதுல நம்ம காணக்கூடிய கனவுகள் எல்லாமே வாழ்க்கையில நிஜமாயிடாது. யாரு என்ன வேலைக்கு போவாங்க, எந்த ஊர்ல இருப்பாங்க, எப்படியான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட போறாங்கன்னு தெரியாது. இந்த டீச்சருக்கு இந்த மாணவர்கள்ல இவர் இப்படிலாம் வருவார்னு நினைச்சாங்க. ஆனா அவர்கள் அப்படி வாழ்க்கையில வந்தாங்களா? அவர்களோட வளர்ந்து பெரியவர்களான பின்னாடி என்ன ஆனாங்க? இந்த டீச்சரோட வாழ்க்கை என்னாச்சு? அவருடைய திருமணம் எப்படி இருந்தது? எல்லாமும் ஒரே திரைப்படத்துல இருக்கு. பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில உருவாகிற அந்த நட்பு, அன்புங்கிறது வந்து ரொம்ப 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 போற்றத்தக்க ஒண்ணு. நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களோட மனதில் எப்பவும் இருக்கிறாங்க. அதே போல ஒரு மாணவன் மீது ஆசிரியர் வைத்திருக்கக்கூடிய அன்புங்கிறது, அவன் மேல அவர் காட்டுகிற அக்கறைங்கிறது எவ்வளவு நிஜமானதுங்கிறதுக்கு கினோஷிகா அவனுடைய இந்த படம் ஒரு உதாரணம். இந்த திரைப்படம் இன்னைக்கு இணையத்துல காண கிடைக்குது. நேரம் இருந்தா பாருங்க. ஆசிரியர்கள் அவசியம் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஆசிரியர்களை புரிந்து கொள்வதற்கும் மாணவர்களுடைய நலனை பேணுவதற்கும் இந்த படம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கு. கேள்வி பதில் நிகழ்வுல நீங்க கலந்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களோட மின்னஞ்சல் முகவரியோட கேள்விகளை அனுப்புங்க. குறைவான கேள்விகளை அனுப்புங்க. கேள்விகளை நேரடியாக கேட்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்த கேள்விகள்ல சில கேள்விகள் 4-5 பக்கம் இருக்கு, அதுல கேள்வி இல்லை. அந்த எழுதினவருடைய சொந்த வாழ்க்கை, அவருக்கு நடந்த விஷயங்கள், அவர் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் மொத்தமா எழுதிட்டு கேள்வியை மட்டும் அவர் எழுதாம விட்டுட்டாரு. நாம அந்த கேள்விகளை அவரோட மொத்த வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து உருவாக்கிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதம் இருந்தது. அதை கொஞ்சம் முடிஞ்சா தவிர்த்துருங்க. நேரடியாக கேளுங்க. அப்புறம் பொதுவான கேள்விகள் வேண்டாம். ஏன்னா பொதுவான கேள்விகளுக்கு பதில் சொல்றது வழியாக கேட்பவருக்கும் சொல்றவருக்கும் அது பயன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த தொடரை நாம இணைந்து செயல்படுத்துவோம். உங்கள் கேள்விகளுக்காக நான் தயாரா இருக்கேன். நன்றி நண்பர்களே. கேள்வி பதிலை தொடர்வோம். தேசாந்திரி பதிப்பகத்தின் புதிய முயற்சியாக எஸ்ராவிடம் கேளுங்கள் என்கிற தொடரை ஆரம்பித்து உள்ளோம். இதில் நீங்கள் பங்கு பெற desandri@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரை குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம், அல்லது எங்களது சமூக ஊடக பக்கங்களின் வழியாகவும் அனுப்பலாம்.